ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளி ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபின்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு முறுக்குக்கு எனக்கு வந்து பக்குவம் தெரியலை, அது எப்படி பண்ணாலும் எனக்கு நல்லா வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்வீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் ஒரு முறுக்கு இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். அதுவும் வெறும் அரிசி மாவு மட்டும் வச்சு இதை முறுக்கு பண்ண போகிறோம். அது கூட பொட்டுக்கடலையோ இல்லை பட்டரோ இல்லைனா உளுந்தோ எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம். வெறும் அரிசி மாவு மட்டுமே வச்சு நம்ம ஒரு முறுக்கு பண்ண போகிறோம். வாங்க அந்த முறுக்குக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். கடையில் வாங்குற பச்சரிசி மாவில் தான் இந்த ரெசிபி நம்ம பண்ண போகிறோம். 1/2 கிலோ பச்சரிசி மாவு இந்த 2 கப்லேயும் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காக நம்ம கப்பில் எடுத்து வச்சுருக்கேன்னா, இது தண்ணியோட அளவு நம்ம எடுக்கணும். அதுக்காக தான் கப்பில் போட்டு அளந்து வச்சுருக்கேன். 2 கப் மாவு எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். நல்ல ஒரு அகலமான ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அது போல் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா, 1 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி, அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கப்புக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். 1 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணினா 2 கப் மாவுக்கு 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அதே அளவு கப்பில் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 2 3. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. நல்லா தண்ணி கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்த்துக்கலாம். தண்ணி இப்போ கொதிக்கட்டும். தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் மாவு சேர்த்துடலாம். 2 கப் மாவுமே இதில் சேர்த்துருவோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லை கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த குழிக்கரண்டியில் எண்ணெய், இதில் ஒரு 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி பாருங்கள், கரெக்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சிடலாம். எதுக்காக மாவை மூடி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு வந்து அந்த சூட்டில் கொஞ்ச நேரம் வேகட்டும் அப்படின்றதுக்காக தான் மூடி வச்சுருக்கோம். நம்ம தண்ணி ஊற்றி அதிக நேரம் வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் அந்த சூட்லேயே இருந்துச்சுன்னா மாவோட அந்த பச்சை வாடை போயிடும். அதுக்காக தான் இப்போ மூடி வச்சுருக்கோம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். 5 நிமிஷம் ஆச்சு, எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா இப்போ வந்து மாவு வந்து நல்லா வெந்திருக்கு. கையில் நல்லா தொடக்கூடிய அளவுக்கு சூடு இருக்குது. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடுவோம். மாவை வந்து நம்ம கடாயிலேருந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். சூடு வந்து நல்லா ஆற வச்சுக்கணும். நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா தான் நம்ம இதில் வேறு எதுனா பண்ணணும். அதனால் நல்லா சூடு ஆறட்டும். நல்லா சூடு ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ லைட்டாக நம்ம கையில் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு பிசைய ஆரம்பித்தோம்னா கையில் ஒட்டாது. இப்போ நல்லா பிசைஞ்சிருவோம். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ எப்பயும் நம்ம முறுக்குக்கு மாவு எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டை பிடிச்சிக்கோங்க. முறுக்கு குழாயில் வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி எடுத்து அதில் எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் முறுக்கு வந்து கரண்டியில் ஒட்டாது. நீங்கள் டைரெக்டாக வந்து எண்ணெயில் புழிஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு முறுக்கு போடுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இது போல் ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த மாதிரி அமுக்கி விட்ருங்க. அப்போ தான் முறுக்கு வந்து பிரியாமல் இருக்கும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ முறுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக முறுக்கு பாருங்கள், இவ்வளோ நல்லா வந்துருக்கு. நல்லா இந்த பொங்குறது அடங்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் நல்லா கொதிச்சுட்டு தான் இருக்குது பாருங்கள் எண்ணெயெல்லாம். பாருங்கள், நம்ம எப்பயுமே பொட்டுக்கடலை உளுந்து எல்லாம் சேர்த்து போட்டால் எப்படி முறுக்கு வருமோ அதே மாதிரி தான் இப்போ இந்த முறுக்கும் இருக்குது. கொஞ்சம் கலர் வந்து மஞ்சளாக இருக்குது. ஏன்னா நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால டேஸ்ட்டில் எந்த வித்தியாசம் இருக்காது. அந்த முறுக்கு இந்த முறுக்கு எல்லாம் ஒரே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும். கொதிக்கிறது அடங்கிருச்சு. இப்போ முறுக்கு எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணியில் வேக வச்சு இந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்கோம், எண்ணெய் குடிக்கும் அப்படின்லாம் நினைப்பீங்க. கண்டிப்பாக எண்ணெயெல்லாம் குடிக்கவே குடிக்காது. நம்ம நார்மலாக எப்பயும் முறுக்கு செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே போல் தான் எண்ணெயெல்லாம் குடிக்காமல் சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதான். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் முறுக்கு போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், முறுக்கு 1/2 கிலோவில் எவ்வளோ முறுக்கு ரெடி ஆகி, இந்த பாத்திரம் ஃபுல்லாக முறுக்கு பார்த்துங்க நிறைஞ்சி இருக்கிற அளவுக்கு வந்திருக்கு. தாராளமாக இருக்கும். பாருங்கள், முறுக்கு எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான வேலையும் கூட இது. 1/2 கிலோவுக்கே இவ்வளோ வந்திருக்கு. நீங்கள் இதை 1/4 கிலோவில் கூட செய்யலாம். 1/4 கிலோவுக்கு இப்போ நான் போட்ட அளவுலேருந்து அதில் அந்த ஜீரகம் வந்து 1/4 ஸ்பூன் போட்டிங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு தான் முக்கியம். 1 கப் மாவுக்கு 1/4 கப்பு இல்லைன்னா 1.5 கப் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், முறுக்கெல்லாம் செஞ்சு எடுத்துட்டோம். ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு ஈஸியான ஒரு முறுக்குனா இதுன்னு தான் சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு முறுக்கு. செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் நம்ம பக்குவம் வருமா வராதா, முறுக்கு புளியறதுக்கு நல்லா அந்த பக்குவம் வந்து அந்த புளியறப்ப வந்து அந்தந்து விழுந்துடும், அந்த மாதிரிலாம் இருக்குமா இருக்காதா அப்படின்லாம் நமக்கு யோசனை இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா இருக்கவே இருக்காது. இப்போ தான் புதுசாக இன்றைக்கி தான் முதலாக நான் முறுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை செய்யலாம். அவ்வளோ அருமையாக வரும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்களும் இது போல் முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.